என் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நம்ம தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க தேவ செய்திக்குள்ள. ஆர்வமா இருக்குன்னா எஸ்ன்னு பலத்த குரலோட சத்தம் போடுங்க. ஆர்வமா இருக்கீங்களா? பத்தல. தேவ செய்திக்கு ஆர்வமா இருக்கீங்களா? என்ன சத்தமா? ஓகே. இந்த நேரத்துல கூட நம்ம செய்தியோட தலைப்பு என்ன தெரியுங்களா? செய்தியோட தலைப்பு என்ன? விதி என் பாதங்களின் கீழ். புரியுதுங்களா உங்களுக்கு? விதி என் பாதங்களில் கீழ். அதாவது உங்க பாதம் இருக்குல்ல, உங்க கால் பாதம், உங்க பாதத்தின் கீழே தான் விதி. அதாவது அந்த விதியை எந்த விதியும் என்ன ஒன்னும் பண்ணாது. நான் விதியை நம்பி வாழல. நான் என்னோட லைஃப் முழுவதும் விதி தான் அப்படின்னு நம்பி வாழல. எல்லாமே என் காலு கீழே. சொல்லுங்க, எல்லாமே என் காலு கீழே. விதி என் பாதங்களில் கீழ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த விதியை பத்தி பார்க்க போறோங்க. விதி என் பாதங்களில் கீழ். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்ட காலம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவன் என்னத்தமா சொல்லுவான்? எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாமே என் தலை விதி. அவனுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நஷ்டம் ஏற்பட்டா நான் அதிர்ஷ்டசாலி இல்ல, நான் ரொம்ப அன்லக்கி அப்படி சொல்லுவோம் தானே, ரொம்ப அன்லக்கி. நான் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கணும் அந்த வேலை நாசமா போயிருது. நான் ஒரு ஆளுகிட்ட பழகினாக அந்த ஆளுங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துருது. பார்த்தா அவங்க வீட்டுல யாராச்சும் செத்து போயிடுறாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட பேசினாக அந்த ஆளு மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னால கூட ஒரு ஆளுகிட்ட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒத்து வர மாட்டுது. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அது எல்லாமே உடஞ்சி போயிருது. இந்த உலகத்துல என் கூட யாரும் பழக மாட்டாங்களா? இல்ல என்னுடைய தலை விதி அந்த மாதிரி தானா, என்னுடைய விதி அந்த மாதிரி தானேன்னு யோசிக்கிறவங்க இருப்பீங்க. அல்லேலூயா. யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா இந்த உலகத்துல? ஆனா எதை தொட்டதெல்லாம் எனக்கு வாய்க்க மாட்டுது, தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றி தர மாட்டுது, என்ன நான் செஞ்சாலும் எனக்கு தோல்விதான் கிடைக்குது. மத்தவங்க செஞ்சா நல்லா வருது, நான் செஞ்சா நல்லா வர மாட்டுது. ஒருவேளை நான் பிறந்த நேரம் சரியில்லை, பிறந்த காலம் சரியில்லை, பிறந்த அந்த தேதி சரியில்லை, பிறந்த அந்த கிழமை சரியில்லை சொல்லி சில பேர்த்துக்கு சில மாதிரியான ஒரு எண்ணங்கள். நான் சீலாப்பான டைம்ல பிறந்துட்டேன், நான் அமாவாசை நேரத்துல பிறந்துட்டேன், நான் என்ன செஞ்சாலும் அது ஒரு சாபம், அது மற்றவங்களுக்கு ஒரு மரணத்தை கொண்டு வரும். நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணனாக என் புருஷ செத்து போயிருவான், எனக்கு கட்டிக்க போற செத்து போயிருவான், அந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிட்டாரு. அப்படி இல்லாட்டினாக நான் கட்டிக்க போற பொண்ணு மேல தோஷம் இருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும், இல்லாட்டி அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டுனாக்கா இதுக்கு ஏதாவது ஆயிரும், அதுக்கு ஏதாவது ஆயிரும், இதுக்கு ஏதாவது ஆயிரும், அதுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி ஏதோ ஆயிரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ், இந்த உலகமே அந்த விதி எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு ஆத்து கண்டம், தண்ணி கண்டம், சேத்து கண்டம், நெருப்பு கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், கிச்சன்ல போயிட்டு அடுப்பு தோக்கணும், அடுப்பு தட்டாத, கை வைக்க அடுப்பு மேல, ஏன்னா நெருப்பு கண்டம். ஐயோ சொல்லிட்டு போறாங்க, ஐயோ கரண்ட் தொட்டாத, கரண்ட் தொட்டுட்டா கரண்ட் கண்டோன்ட்டாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு பயத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கோம்ல. நம்ம மனுஷனோட வாழ்க்கை ஒரு விதிக்குள்ளதானே போய்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கிறதுனால விதி என் பாதங்களுக்கு கீழே நான் ஏன் சொல்றேனாக்கா, இந்த விதி யார் கொண்டு வந்தா? இந்த விதின்னு யாரு ஒண்ணு வச்சா? இன்னைக்கு நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, வேலை செய்யற இடத்துக்கு போறீங்க, வேலை செய்றீங்க, கம்பெனியோட ரூல்ஸ் யார் வச்சா? கம்பெனி முதலாளி தான் அந்த ரூல்ஸ் செட் பண்ணி இருக்கிறாரு. ஓகே, ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னாக்க ஸ்கூல் செகு தான், அந்த பிரின்சிபல் தான் ஸ்கூலோடைய லா செட் பண்ணி இருக்கிறாரு. ஆமா தானே? பிண்டேடுக்கான அவங்க ஒரு ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல அந்த சிலபஸ்ல இருந்து எல்லாமே அதை ஃபாலோ பண்றாங்க. கரெக்ட். சொந்தமா ஒரு பரீட்சைத்தாள் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? யாரு டிசைட் பண்றா பரீட்சைத்தாள் எல்லாமே? சொல்லுங்க. டீச்சரா?
ஏன்னா அந்த சொந்த சொந்த ஸ்கூல்ல இருக்கு. யாரு? கமந்திரியான், பண்டேடைக்கான் கமந்திரியான், அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நீங்க பரீட்சை எழுத போது உங்க கிளாஸ் டீச்சரா உங்களை ஜாக்கா பாக்குறாங்க? யாரு வருவா? ஓ, குருபு சார் வருவாரா? ஸ்கூல்ல குருபு சார் வருவார். சொல்லுங்க, நல்லா இருக்க. ஸ்கூல் குருபு சார், ஸ்கூல் சொந்த டீச்சரே வந்து ஜாக்கா பண்ணா சொன்னாங்க போயிருமா உங்களுக்கு? யாரு வருவா? வேற ஸ்கூல்ல இருந்து வேற இடத்துல இருந்து தானே வந்து ஜாகா பார்ப்பாங்க, வந்து பாதுகாத்துக் கொள்வாங்க. ஏன்னா சிஸ்டம், அந்த சிஸ்டம் கீழே நம்ம போறோம். அப்போ அந்த விதி என்கிற ஒரு சிஸ்டம் யாரு கொண்டுட்டு வந்தா? இந்த விதி எப்படி வந்துச்சு இந்த உலகத்துல? நம்ம ஏன் விதி மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ எல்லாம் விதி, எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் தலை விதின்னு அது மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா அது எதனால வந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அதிர்ஷ்டம் நம்பிக்கை இல்ல, துரதிர்ஷ்டமும் நம்பிக்கை இல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேற, அதிர்ஷ்டத்துல இருக்கிறவங்க வேற. அதிர்ஷ்டத்துல இருக்கிறவங்க எனி டைம் அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்துடும், அவங்க வந்து துரதிர்ஷ்டத்தாலியா ஆயிடுவாங்க. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து அவங்க எப்போதுமே அவங்க ஆசீர்வாதத்துல இருப்பாங்களே தவிர அவங்க இதுக்குள்ள போக மாட்டாங்க, நஷ்டத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதை நம்புறாங்க, எப்படி போறாங்க. ஓகே, இந்த பாதியை குறிச்சு நம்ம கிளியரா நம்ம பார்ப்போம். யோவான் 10:10 எடுத்துக்கொள்ளுங்க. தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் வாசிங்க. எடுத்துக்கொண்டவங்க வாசிக்கலாம். யோவான் 10:10. The thief comes only to steal, I have come that they may have life. Happy to the truth. இருவன் சிறிதவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றனும் வேறொன்றுக்கு வரும். நானே அவனை ஜீவனும் உண்டாக்குவேன், பரிபூர்ணப்படவும். ஓகே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று போட்டிருக்கு. திருட கொல்ல அழிக்க வரான்னு போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. ஓகே, இங்கிலீஷ்ல The thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. பாருங்க, திருட கொல்ல அழிக்கன்னு சொல்லி போட்டிருக்கு. யாரு திருட? அது யாரு அவன்? திருட கொல்ல அழிக்க பிசாசு தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானா இந்த பூமிக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்ம சமாதானத்தையும் எல்லாத்தையும் அவன் திருட வரான், திருட கொல்ல அழிக்க வரான். ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்கு வர்றாருன்னா பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வர்றாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பரிபூர்ண ஜீவனை கொடுக்க போட்டிருக்கு. அப்போ இதுல நீங்க பார்க்க போதுங்க, பிசாசானவன் தான் இந்த உலகத்துல அவன் வந்து என்ன செய்யறான், எல்லாருடைய வாழ்க்கையை அழிக்க வராங்க. நம்ம நினைக்கிறோம் விதின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆமா தானே? உண்மையா அப்படி இல்ல. விதியை உருவாக்கணும் யாரு? விதியை ஆரம்பிச்சவன் யாரு? விதியை ஆரம்பிச்சவன், விதியை உருவாக்கினவன் பிசாசு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே விதி மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாட்டினா கடவுளை நம்ம வந்து என்ன நினைச்சிருவோம், கடவுளை தான் நம்ம கை காட்டிடுவோம். சில பேர் என்னத்தமா செய்வாங்க, கடவுளே உங்களுக்கு கண்ணு இல்லையா? ஆமா தானே, சொல்லுவோம் தானே. என் குடும்பத்துக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னு நம்ம ஆண்டவரை வந்து நம்ம சொல்லுவோம். ஒண்ணு நம்ம விதி மேல போடுவோம், இல்லாட்டினா நம்ம ஆண்டு மேல போடுவோம். நாம நல்லா தானே இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கே ஆண்டவர் இந்த போற, நாங்க என்ன பாவம் செஞ்சோம், நாங்க என்ன ஏது செஞ்சோம், என் பிள்ளைக்கே அப்படி நடந்துச்சு, என் மகனுக்கே அப்படி நடந்துச்சு, என் மகையா இந்த கொடுமையை அனுபவிக்கிறா, நாங்க என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம். அப்படி இல்லை என்றால் விதி மேல போட்டுருவோம். ஆனா வேதத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது உங்க வாழ்க்கையில முழுமையானதை கொடுக்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு உங்க வாழ்க்கையில வந்துட்டு. அதாவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னாக்கா,
செத்து போய் கிடக்குறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க சாவுல உயிரோட தான் இருக்கீங்க, ஆனா மனசளவுல செத்து போய் கிடக்குறீங்க. மனசளவுல செத்து போய் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல வந்து ஒரு உயிரை கொடுக்க வந்திருக்கிறாருங்க. செத்து போன உங்களை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மனசுக்குள்ள செத்து போயிருப்பீங்க. அது வெளியில கூட சொல்ல முடியாது. சிலது சொல்ல முடியும், சிலது வெளியில சொல்ல முடியாதானே. உங்ககிட்ட ஆயிரம் விஷயங்கள் உங்க இருதயத்துல பூட்டி இருக்கும். அந்த பூட்டி இருக்கிற விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்க நினைச்சு செத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா உங்களுக்கு உயிரை கொடுக்க வந்திருக்கிறாரு, ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாரு. தற்கொலை சிந்தனைன்னு ஒண்ணு பிசாசானவ தூண்டுனானா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு உங்களை வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை அழிக்கவோ இல்ல விதின்னு ஒரு பேரை வச்சு உங்களை நாசமாக்கவோ வரல. ஆனா பிசாசானவன் தான் என்ன செய்யறான்? உங்க வாழ்க்கையில திருடுறதுக்கு வரான், கொல்றதுக்கு வரான், அழிக்கிறதுக்கு வரான். எப்படி எப்படிலாம் பிசாசானவன் சதி பண்ணுவான் தெரியுங்களா? குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான், குடும்பத்துல ஒரு பிரிவினையை கொண்டு வருவான், குடும்பத்தை அவன் அழிக்க பார்ப்பான், குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்க பார்ப்பான். எல்லா காரியத்தையும் பிசாசானவன் விதி என்கிற பேர்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவான். ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவனும் பரிபூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆதாரமாய் நம்ம பார்ப்போம். நம்ம எடுத்துக்கொள்வோம் யோபு. ஓகே, யோபு 1:19 நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் வந்து எனக்கு வந்து இந்த மெசேஜ் பிரசங்கம், ஓகே, இந்த பிரசங்கம் வந்து நான் உண்மையை எப்ப எடுத்தேன், உண்மையை சொல்லிட்டேனாக இன்னைக்கு காலையில் தான் நான் பைபிள் இது ஃபுல்லா படிச்சு இன்னைக்கு தான் எடுத்தேன். ஏன்னா ஒரு வாரமா நான் வந்து பிரசங்கத்தை எடுக்கணும்னு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி எனக்கு ஆபீஸ்க்கு போக முடியல. ஏன்னா நான் வந்து ROS அங்க போக வேண்டியது இருந்தது, ஆபீஸ்க்கு போக வேண்டியது, அப்ப டூத்தா அந்த கேடியனுக்கு போக வேண்டிய இருந்த சூழ்நிலை, அப்புறம் பேங்க்கு போக வேண்டிய சூழ்நிலைனால என்னால பிரசங்கம் எனக்கு இந்த வாரம் பூரா என்னால எடுக்க முடியல, கொஞ்சம் தடையா இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து இரவுல இருந்து தான் எனக்கு இத பத்தி பேசணும்னு ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஏவுனாரு. முக்கியமா நாங்க காடியில நானு, என்னுடைய மனைவி பிரிஷிலா, 3 பேர், என்னோட தங்கச்சி, 3 பேர் நாங்க காடியில போய்கிட்டு இருந்தப்போ நாங்க சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். மனுஷனுடைய மரணங்களை குறித்து. சில மரணங்கள் கேள்வியா இருக்கு, இவங்க ஏன் இறந்திருக்கிறாங்க, இவங்க உண்மையா இறக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லையே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் இன்னைக்கு காலையில இத பத்தி பேசு, விதியை பத்தி ஜனங்களுக்கு கற்றுக்கொடு அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவர் இன்று முழுவதும் என்னுடைய உள்ளத்துல அவர் ஏவிக்கொண்டே இருந்தார். அதனால இன்றைக்கு நம்ம யோபு 1:19 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 1:19. ஓகே, இறந்து போனார்கள். அப்புறம் ஓகே, இந்த நேரத்துல கூட நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போம். இங்கிலீஷ்ல வாசிங்க. From the desert and struck the four corners of the house, his collapsed on them and they are dead. And I'm the only one who has escaped to tell you. ஓகே, இந்த வசனத்துல நான் பார்க்கும்போது நேற்று இரவுல நாங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மரணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் வந்து காடியில வந்து ஒரு கேள்வி நான் எழுப்பினேன். யாருக்கிட்ட? ஒய்ஃப் கிட்டயும் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்றேன். சரி, காத்துனால ஜனங்க சாவாங்களா? அந்த காத்து எதனால வருது, எப்படி வருது, ஏன் வருதுன்னு அப்படி சொன்னப்போ அவங்க பல பல விடைகள் கொடுத்திருந்தாங்க. அப்போ அவங்க விடைகள் கொடுக்கும் பொழுதுதான் நான் இந்த காரியத்தை வந்து நான் நினைச்சு அவங்ககிட்ட நான் சொன்னேன். ஓகே, இதுல என்ன போட்டிருக்குன்னா, யோபு வந்துங்க ஒரு உண்மையான மனுஷன், கர்த்தருக்கு ஒரு நீதி உள்ள மனுஷங்க. நல்லா கேட்டுங்க, யோபு கர்த்தருக்குள்ள ஒரு நீதி உள்ள மனுஷன். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்துச்சு தெரியுங்களா? யோபு 1:2 வசனத்தை பாருங்க. அவனுக்கு 7 ஆம்பளை பையனுங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சான். எத்தனை பையனுங்க? 7 ஆம்பளை பையனுங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சான். அப்போ யோபு வந்து உண்மையானவன்னு போட்டிருக்கு. பைபிள்ல என்ன கிளியரா போட்டிருக்குன்னா,
1வது வசனத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். வேதத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. யோபு ஒருவனை பத்தி தான் பேசுது தவிர யோபு குடும்பத்தை பத்தி பேசுனுச்சா? யோபு அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நல்லவங்கன்னு போட்டுருந்துச்சா? எல்லாரும் உண்மையானவங்க போட்டுருந்துச்சா? இல்ல, யோபு மட்டும்தான் நல்லவனா அந்த குடும்பத்துல. அப்ப நல்லா கேட்டுக்குங்க, இங்க யோபு ஒருவரை பத்தி தான் பேசுத தவிர யோபு குடும்பத்தை பத்தி பேசல. 1வது காரியம். 2வது காரியம் என்ன நடக்குதுன்னா, பிசாசு யோபு சோதிக்க போறான். ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. ஓகே, என் மகனாக யோபு நீ சோதிக்க போறியா? சோதிச்சுக்கோ, அவனுக்கு எல்லா கஷ்டத்தையும் தான். ஆனா என் பையன் யோபு என்னை பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டான். ஆனா உயிர்ல கைய வைக்காத. அப்ப உயிர்ல கைய வைக்காதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, பிசாசு உயிர்ல கை வைக்க முடியாது, சாத்தான் மனுஷனோட உயிர் எடுக்க முடியாது, எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கூட அது கேட்டிருக்கேன், நான் கூட அதை நம்பி இருக்கேன். ஓகே, சாத்தான் எல்லாருடைய உயிரை எடுக்க முடியாதுன்னு. ஆனா பைபிள்ல கிளியரா பார்க்கும்போது சாத்தான் யோபுவோட உயிரை மட்டும் தான் எடுக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, யோபுவோட உயிரை பத்தி தான் பேசுறாரு தவிர மத்தவங்க உயிரை பத்தி பேசல. யோபுவோடைய உயிர்ல கைய வைக்காத. மத்தவங்க உயிரை பத்தி பேசினாரா? இல்ல. அப்ப அதே மாதிரி சாத்தான் என்ன செய்யறான்? யோபுக்கு கஷ்டத்தை கொடுக்கறான், பிரச்சனைகளை கொடுக்கறான், பல காரியங்கள் சோதிக்கிறான். அப்ப என்னத்தமா நடக்குது? இப்போ இந்த வசனத்துல பார்த்த மாதிரி சாத்தான் என்ன செய்யறான்? ஒரு பெரிய காத்துங்க. ஓகே, பெரிய காத்து. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க 19வது வசனத்துல வண்ணாந்தர வழியாய் பெருங்காற்று வண்ணாந்தர வழியா பெருங்காற்று அந்த நேரத்துல அந்த வீட்டுல யாரு இருக்காங்களா? அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை ஆம்பளை பையனுங்க? 7 ஆம்பளை பையனுங்க, 3 பொம்பளை பையனுங்க. அப்போ இந்த வசனம் நான் படிச்சப்போ அப்போ அவங்க எங்க தம்மா இருந்தாங்களா? நீங்க நல்லா அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோபு வீட்டுல இல்ல, யோபோடு மூத்த பையன் வீட்டுல. அப்போ அதுல ஒரு காரியம் போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, பெருங்காற்று செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஓகே, ஆனா அதுல என்ன போட்டுருந்துச்சுனாக்கா, மூத்த பையன் வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்களா, எல்லாம் கேதர் பண்ணி இருக்கிறாங்களா, பிள்ளைங்க எல்லாம் கேதர் பண்ணி இருக்கிறாங்களா. அந்த நேரத்துல வைன், திராட்சை ரசம் நல்லா கொஞ்சம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, 1வது காரியம், ஆண்டவர் யோபுவதான் நல்லவன் சொல்லி இருக்கிறாரு, நீதிமான், அவர் ஒரு ரைச்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, உத்தமன் சொல்லி இருக்கிறாரு. 2வது அவர் குடும்பத்தை பத்தி ஆண்டவர் பேசல. அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் உத்தமனுங்க நல்லவனுங்க எல்லாம் பேசல, யோபு மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லா பிள்ளைங்களும் எங்க இருக்கிறாங்க? மூத்த பையன் வீட்டுல இருக்கிறாங்க, ஆட்டமும் கொண்டாட்டமா இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆட்டம் என்ன மாதிரி கொண்டாட்டம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆண்டோடைய கவரிங் இருந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க ஓகே, ஒரு வீட்டுல யஷிகா, அப்புறம் துளசி, அவங்க அம்மா, ஓகே அவங்க அம்மா ஓகே, அவங்க அம்மா வேற வீட்டுல இருக்கிறாங்க வச்சுங்களேன். யஷிகா துளசி வீட்டுல இருக்காங்க, ஏன்னா இவங்க அக்கா தங்கச்சி. அவங்களுக்கு கீழே யார போடலாம்? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருமா? ஓகே, 3 குமாரத்தினா யஷிகா, துளசி, புகனேஸ்வரி, இவங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. அண்ணனுங்கன்னா யாரு? ஏரனு, அப்புறம் வச்சுக்கீங்கன்னா இன்னும் 2-3 பையனுங்க. ஓகே, அண்ணனுங்கன்னா இருக்கிறானுங்க. சரி, 7 அண்ணனுங்க இருக்கிறானுங்க. ஓகே, 7 அண்ணனுங்க இருக்கிறாங்க. வீட்டுல என்ன நடக்குதுன்னா ஒரு யூனியன் நடக்குது, ரீயூனியன் நடக்குது. என்னது? அங்க வைனை வச்சுக்கிட்டு, அப்புறம் ஜூஸ் எல்லாம் வைனா போட்டு கலந்து, லெமனை வெட்டி ஒட்கா ஊத்தி, அது இதுன்னு ஊத்தி கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படித்தான் நடக்குது. எங்க கல்யாணம் நடந்தாலும் பேச்சுலர் பார்ட்டி வச்சிடறாங்க. பேச்சுலர் பார்ட்டியில எல்லாம் இந்த மாதிரி தானே செஞ்சுக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தா கடவுளுக்கு பிடிக்குமா? ஆண்டருக்கு பிடிக்குமா? ஓகே, அந்த இடத்துல ஆண்டோடைய காரம் உங்க மேல இருக்காது. ஆண்டோடைய காரம், ஆண்டோடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்காது. ஏன்னா ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குது. அதுவே யஷிகா எல்லாமே சேர்ந்து, ஏரன், அண்ணன், தங்கச்சிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டு துதி பாடல் பாடி, ஆண்டு ஆராதிச்சு, வேதத்தை படிச்சு,
ஏரன் ட்ரம் அடிச்சு புவனேஸ்வரி ரோஷினி பாட்டு பாடி அப்ப அந்த வீடு கலகலப்பா, யாஷிகா பைபிள் படிச்சு எல்லாம் அப்படி கொஞ்சம் கலகலப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாவு வருமா? சாவு வராது. ஓகே, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு அழகா நான் விளக்குறேன். நம்ம பைபிளை நம்ம மொட்டையா நம்ம படிச்சிடக்கூடாது, சும்மா அரையும் குறையுமா படிக்கவே கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் முழுமையா தானே படிக்கணும். வாய்ப்பாடுல நீங்க 1வது வாய்ப்பாடு படிக்காம 12வது வாய்ப்பாடு மட்டும் மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அப்படியே 12ல இருந்து 1க்கு வருவீங்களா? எப்படி போவீங்க? 1ல இருந்து 12க்கு போவோம். 12ல இருந்து வர முடியுமா? ஏபிசில இருந்து தானே போவீங்க, ஜெட்ல இருந்து வர முடியுமா? அந்த மாதிரிதான் பைபிள் நீங்க படிச்சு ஏபிசில இருந்து படிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். மொட்டையா படிச்சா உங்களுக்கு புரியாது. ஏன் சத்தா, எதனால சத்தம், ஏன் சாவணும், அந்த மாதிரிதான் நமக்கு எண்ணம் போகும். இப்ப என்ன நடக்குதுன்னா, பெரிய காத்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் செத்துட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு எருது எல்லாத்தையும் யாரு அவனுங்க சாமூன் பண்றவனுங்க, அந்த காலத்து சாமூன் பண்றவனுங்களா எல்லாத்தையும் சாமூன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ யோபு அதெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போயிட்டான். இப்போ யோபு இதெல்லாம் பாக்குறான், மனசு உடைஞ்சு போயிட்டான். ஓகேங்க, ஆனா நீங்க பார்க்கும்போது எப்படி நீங்க பாக்குறீங்க? யோபு அந்த இடத்துல நினைச்சிருந்தா ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம் தெரியுங்களா? தான் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களுக்காக உத்தமனா இருந்தேன், உண்மையா இருந்தேன், ஆனா எனக்கே ஆண்டவர் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு யோபு ஆண்டவரை சபிச்சிருக்கலாமா? சபிச்சிருக்க முடியாதா? நீங்க இல்ல, நீங்க பொய் அப்படி சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியும். யோபு சொல்லல. யோபு ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. அவர் மகிமை தான் படுத்தினாரு. 2வது, நீங்க யோபுவை நீங்க பாத்தீங்கன்னா, அவரு விதியின் மேல பழிய போட்டாரா? எல்லாரும் விதின்னு சொன்னாரா? ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, என் பிள்ளைங்களா செத்துட்டாங்க, என்னோட இதெல்லாம் போச்சு, மாடு போச்சு, எருமை போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சுன்னு. நமக்கு பணம் போச்சுன்னா எப்படி நம்ம புலம்புறோம் வாயில. கொஞ்சம் காசு போச்சுன்னா ஐயோ என் தலைவிதி 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 புலம்புறது. ஆனா யோபு அது புலம்பவே இல்லை, அது செய்யவே இல்லை. யோபு என்ன பண்ணாரு? அவர் துதிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு, ஆண்டு மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாரு. இந்த விஷயத்துல பார்க்கும்போது ஒரு காரியம் நீங்க பார்க்கணும். ஆண்டோடைய கரம் இருந்தா பிசாசு நம்ம சாவடிக்க முடியாது. இப்ப காற்று மூலமா சாவடிக்க முடியுமா பிசாசுன்னு கேட்டா முடியும். சாவடிச்சானா இல்லையா? எத்தனை 7 ஆம்பளை பையனுங்க 3 பொம்பளை பிள்ளைங்க பெருங்காற்று அடிச்சு வண்ணாந்திரத்துல அந்த காற்று அடிச்சு செத்து போயிட்டாங்க. ஏன்னா அது பிசாசு அதை செய்யறான். ஏன் அவனால அதை செய்ய முடியுதுன்னா, அவன் இந்த உலகத்துக்கு அவனுக்கு சில காரியங்கள் மீது அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா உலகத்துல அவன் ஒரு அதிபதி. அவன் உலகத்துல சில காரியங்கள் செய்யணும்னா அவனுக்கு சில வல்லமைகள் இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில அவனால ஆட்டி படைக்க முடியும். இதே ஒரு சம்பவம் தான் நான் இன்னொரு காரியத்தை நான் விளக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விதியின் எதிர்மறை செய்தி. பலர் விதின்னு சொல்றாங்க, விதியை நம்பி ஓடுறாங்க. ஆனா அது எல்லாமே விதி கிடையாது, பிசாசுடைய கேம். பிசாசுடைய கேம். பிசாசு எப்படி அவன் கேம் விளையாடுறான் தெரியுங்களா? விதின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கையில கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். நம்ம பிசாச மறந்துட்டோம், ஆண்ட கையை காட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டினா ஆண்டுகிட்ட கோச்சிக்குவோம். இல்லாட்டினா சில நேரத்துல பிசாசானவன் எப்படி நம்ம தூண்டுவான்? தேவ மனுஷங்களை மீது தூண்டுவான். இப்படி தேவ மனுஷங்களை பற்றி தூண்டுவான். நம்ம நினைப்போம் என்னது பாசம் நம்மளை கண்டுக்க மாட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பாசம் நம்மளை கண்டுக்க மாட்டாரு. ஆனா அது எல்லாமே பிசாசு கொண்டுட்டு வர சிந்தனைகள். பிசாசு அந்த மாதிரி களை விதைக்கிறான். அவனுக்கு என்னன்னா, நீங்க அழிவு பாதைக்குள்ள வரணும், நீங்க எல்லாம் அழிஞ்சி போனோம், நீங்க விதியை நம்பி ஓடணும், ஆண்டவரையும் ஊழியக்காரங்களையும் மறைச்சிருவான். பாசரங்களை அப்படி உங்க கண்ணு மறைச்சிருவான், அது தெரியாது. ஆனா இந்த விதின்னு ஒரு கேம் வச்சு விளையாடுறவன் பிசாசு. நல்லா புரிஞ்சுங்க, யாரு? விதி. விதியை வச்சு விளையாடுறான். ஓகே, அப்புறம் உதாரணம் நம்ம யோபுடைய நிலைமையை பார்த்தோம். யோபுடைய நிலைமையில யோபுவை ஆண்டு பாதுகாத்தது உண்மை. யோபுடைய உயிர்ல பிசாசு கையை வைக்க முடியல, அது ஆண்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க இறந்தவங்க எல்லாருமே இது காரணம் பிசாசு. அவன் கொண்டு வந்த பெருங்காற்று. அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க அவங்க ஆண்டோடைய கவரிங்ல இல்ல. நீங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். என்னத்தமா அங்க புரிஞ்சுக்கணும்?
ஓகே, இப்ப வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ப்ரே பண்ணாங்க. நான் வந்து நல்லவனா வரணும், நான் மாறணும், நான் வந்து ஆபத்துல இருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு ப்ரே பண்ணாங்க. ஆனா அந்த ப்ரேயருக்கு அவங்க என்னதான் ப்ரே பண்ணாலும் நானும் முயற்சி எடுக்கணும் தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஏரனுக்கு வயிற்று வந்துச்சுனாக்கா ஏரன் அப்பா அம்மா வந்து சாப்பிடுவாங்க, நீ தானே சாப்பிடுவ. அதே மாதிரிதான் எனக்கு வயிற்று வந்து எங்க அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். என்ன யஷிகா, உனக்கு பசிச்சா உங்க அம்மா சாப்பிடுவாங்களா? சோ அந்த மாதிரிதான் என்னதான் இருந்தாலும் தாயும் தகப்பனும் நமக்கு ஜெபம் பண்ணாலும் நமக்கு நமக்கு நமக்குள்ள அந்த செயல்முறை முக்கியம். மாறணும், மனம் திரும்பணும். அம்மா அப்பா வந்து நமக்காக ஜெபிப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு. ஆனா நம்ம அட்டகாசம் பண்ணி இறந்து போனோம்னா பழி யாரு மேல விழும்? அம்மா மேல வரும். சரியா வளர்க்கல. என்னங்க பண்ணாங்க அம்மா அப்பா? என்ன பண்ணாங்க? அவங்கள குறை சொல்ல முடியுமா? சர்ச் பாஸ்டருங்க என்ன பண்றாங்க? சபை மக்கள் நல்லா வரணும்னு உழைக்கிறாங்க தானே, பாக்குறாங்க தானே, கடைசி வரைக்கும் பாக்குறாங்க தானே. யாராச்சும் ஒரு ஆள் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா யாரு மேல பழி வந்துடும்? அந்த சர்ச் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. அது வெளியில இருக்கிற வாய்ங்க இருக்கிறீங்களா? வெளியில சில வாய்ங்க இருக்குங்க, சில கொம்பு முளைஞ்ச வாய்ங்கன்னா இருக்குங்க. ஒரு 10 கொம்பு இருக்கும், நடுவில் ஒரு கொம்பு முளைஞ்ச வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு. பேரு சொல்லக்கூடாது, நாட் மென்ஷன். ஓகே, நாட் மென்ஷன். 10 கொம்புல ஒரு சின்ன கொம்பு ஒண்ணு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி 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 சேர்ச்சி சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. என்னம்மா? நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, கரெக்டா வச்சிருங்க. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு எல்லாரும் வந்து சேர்ச்சி பாஸ்டரையும் மக்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா யாருங்க முயற்சி எடுக்கணும்? நீங்க தான் முயற்சி எடுக்கணும். நீங்க முயற்சி எடுத்து நீங்க மாறி வந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சில காரியங்கள் பாஸ்டர் பேச்ச கேட்காதவங்க, அம்மா அப்பா பேச்ச கேட்காதவங்க வெளியில போய் செத்து போயிருக்காங்க தெரியுங்களா? காடி எடுத்துட்டு போய் பெரிய ஆக்சிடென்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி மோட்டோ பைக்ல போய் எவ்வளவு பெரிய பெரிய ஆக்சிடென்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் வந்து சொன்னாராம் அவங்க தங்கச்சி கிட்ட, வெளியே போவாதம்மா, மணி ராத்திரி ஆச்சு. அவங்க கேட்கல. அவங்க அப்பயும் மோட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. மோட்டர் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் அங்க ஆக்சிடென்ட் ஆகி பரிதாபமா இருந்து போனாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்களா, ஐயா போவாதையா வெளியே, இத்தனை மணிக்கு மணி ஆச்சியா. கடைசியா பார்த்தா என்ன ஆச்சா, அவனுடைய பாடியே செதறி போயிருந்துச்சான் சாலையில. ஒரு பிள்ளை சொன்னிச்சான், அம்மா நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரேம்மா, நான் போயிட்டு வந்துருவோம்னு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு மனசு சரியில்லை, நீ போவாதம்மா போவாதம்மா போவாதம்மா. இது உண்மை கதை தான், நான் சொல்றது உண்மை கதை. நான் போயிட்டு வந்துருமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, ரொம்ப நல்லவங்கன்னு. கடைசியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொக்கோ கோலா கொடுத்து, அது கொக்கோ கோலால வந்து மாத்திரையை கலந்து மயக்க போட வச்சு, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா பேச்சு கேட்கல. அப்போ யாரு அந்த தப்பான பாதைக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறா? யாருங்க? அவங்க என்னதான் நமக்கு 1000 ப்ரேயர் பண்ணுவாங்க, 1000 ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணாலும் நீங்க அவங்க ஆலோசனை கேட்டாதான் வாழ முடியும். அப்ப அவங்களுடைய ப்ரேயர் உங்களுக்கு வேலை செய்யும். அவங்க என்னதான் ப்ரேயர் பண்ணலாம், அந்த ப்ரேயருக்கு நீங்க மதிக்காம, உங்க அம்மா அப்பாவுடைய விண்ணப்பத்துக்கு மதிக்காம, அவங்களோட ஜெபத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்காம, முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கை போயிரும். பாத்தீங்களா எத்தனை பேரு? 7 குமார 3 குமாரத்தி அப்படியே இறந்துட்டாங்க. ஆனா நான் இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன். யோபு வந்து இந்த மனுஷன் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அவன் உண்மையாவே ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான். ஆண்டவரே நான் என்னத்தினாலும் என் வாயில சபிக்க மாட்டான் உங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையா ஜெபிச்சா என்ன தெரியுமா அவனுச்சு? ஆண்டவர் ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சாருங்க யோபுவை. மறுபடியுமா ஆண்டுக்கு பிள்ளைங்களை கொடுத்தாரு கேட்டாரு, கொடுத்தாரு. நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. அதே 7 குமாரனும் 3 குமாரத்திகள். ஆனா அதே பிள்ளைங்களை கொடுக்கல, புதுசா ஆண்டு குழந்தைங்களை கொடுத்தாரு. அவங்க மனைவிய ஒன்று இணைச்சு அதே கணக்கு
அதே மாதிரி 7 ஆம்பளை பையனுங்க 3 பொம்பளை பையன்களை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா யோபு வந்து ஆண்டவர் சபிக்கல. ஆண்டவருக்கு தெரியும், யோபுக்கு தெரியும் இது வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி கேம்லாம் விளையாட மாட்டாரு, அவர் விதியை வச்சுனா விளையாட மாட்டாரு, விதியை வச்சு விளையாடுறவன் பிசாசு. அதை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு காரியத்துல அன்லக்கியா இருப்பீங்க, அதிர்ஷ்டசாலியா இருக்க மாட்டீங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பீடனா சரியான வார்த்தை, நான் ஒரு பீடை, நான் என்ன செஞ்சாலும் பீடை, தொட்டதெல்லாம் பீடை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அப்படி இல்லைங்க. பிசாசு உங்களை முன்னேற விட மாட்டான். பிசாசு உங்களை பீடன்னு ஒரு பேர்ல உங்களை பீடையா தான் வச்சிருக்கிறான். ஆனா நீங்க ஆண்டவரை நம்பினீங்கன்னா, ஆண்டவரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த பீடையில இருந்து விட்டு விலகி அதிர்ஷ்டசாலி இல்ல, ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருங்க. ஆசீர்வாத கேட்டகரி என்னன்னா, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதிர்ஷ்டத்தால நீங்க வரல, லக்கி ட்ரோ அடிச்சு நீங்க வரல, மெக்கனம் கூட டோட்டோ அடிச்சு நீங்க வரல, ஆண்டரோட ஆசீர்வாதத்துல நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. பணம் வரும், படிப்பு வரும், செல்வம் வரும், உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு குறைவு இருக்கோ ஆண்டவர் நிறைவாக்குவார். ஓகே, அடுத்ததாக இயேசு பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்பீடா போயிருவோம். மத்தேயு 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 8வது அதிகாரம். ஓகே, மத்தேயு 8 வசனம் 27 படிங்க. சாரி, 24 இருந்து 26 வரைக்கும் படிங்க. கடலின் பெருங்காற்று இற்று, அவரே அவரோ நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே பயப்படுகிறார் என்று சொல்லி எழுந்தி காற்றையும் கடலையும் அதட்டினார். உண்மை எழுந்தி அமர்ந்து உண்டார். மிகுந்த அமைதல். ஓகே, அப்புறம் 27 படிச்சிட்டீங்க. அப்புறம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஓகே, 26 படிச்சுட்டு, சாரி, இது படிச்சிட்டீங்களா? 27 படிங்க. சாரி. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்று கடலும் இவருக்குள் கீழ்ப்படுகின்றது என்றார்கள். குட். இப்படிதான் நீங்க பைபிள் படிக்கணும். பரவாயில்ல, எடுத்தவன் உங்களுக்கு வராது, பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஓகே, இங்கிலீஷ்ல படிங்கம்மா. over the wood, but Jesus was sleeping. The disciples went and waked him, saying, Lord, save us, we are going to drown. He replied, You of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. The men were amazing and asked, What kind of man is this? Even the winds and the waves obey him. ஓகே, இந்த நேரத்துல கூட ஓகே, நீங்க யாஷிகா, அப்புறம் உங்க பேரு என்ன? ஜெசிகா. ஜெசிகா, நீங்க 2 பேரும் பைபிள் நல்லா படிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டோட அபிஷேகம் உங்களுக்கு இறங்கும் உங்க மேல. ஆண்டோட அபிஷேகத்தோட இறங்கும் போது அப்போ நீங்க பைபிள் படிக்கும்போது இன்னும் ஃபயரா இருக்கும். நான் ஆரம்பத்துல பைபிள் படிச்சப்போ எப்படித்தமாக படிப்பேன் நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். பொழுது
படுவு அந்த மாதிரி படிச்சேன். அந்த மாதிரி உண்மையாவே படிச்சேன். தமிழ் ஸ்கூல்ல தமிழுக்கு ஒரு மரியாதையே இல்லை. என்னோட ஸ்கூல்ல வந்து 23 பேரு, 23 பேர்ல வந்து என்ன படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த மத்தவங்களாம் நல்லா படிப்பாங்க. ஆனா மின்னங்கா ஸ்கூல்ல நான் வந்தப்போ ஃபார்ம் 2ல தமிழ் பைபிள் வீட்டுக்கு வருது. தமிழ் பைபிளை படிக்கும் பொழுது எங்கே இருந்து எனக்கு அந்த ஒரு அபிஷேகம் வந்துச்சுன்னு தெரியல. இப்ப நான் படிக்கிறது உங்களுக்கு அது வித்தியாசம் பார்க்க முடியுது தானே. அது எல்லாமே ஆண்டுகிட்ட வந்த ஒரு அபிஷேகம். நான் உண்மையா சொல்றேன், பைபிள் படிக்க நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்படிதான் உங்களுக்கு தடை இருக்கும், இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அது படிக்க 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 பைபிள் வாசிக்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ள போனீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் வந்து உங்களை யூஸ் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துமே, இப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்கள்லாம் படகுல போறாங்க. எங்க அவங்க போறாங்கன்னாக்கா கெத்செமனே அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அது வந்து ஒரு அசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய பண்டிகைலாம் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த காலத்து ரோமர்கள்னா பண்டிகை சாப்பிடுவாங்க. இப்போ யூதர்கள் இடத்துல இருக்கிற, அதாவது ஜிவிஷ் யூத மக்கள்னா வந்து பண்டிகை வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அசுத்தம் தான் அவங்களுக்கு பிடிக்காது. ரோமர்கள் பண்டி சாப்பிடறதுக்காக அவங்க ஒரு பண்டிகை, ஒரு இது, அங்க ஒரு பெரிய பண்டி கூட்டமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல சுடுகாடும் இருக்கு. பெரும்பாலும் அந்த சுடுகாட்டுல வந்து யாருனாக்கா பிசாசு பிடிச்சவங்க, குஷ்டரோகிங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சீக்காளிங்களை எல்லாம் அந்த காலத்துல இருந்து சுடுகாட்டுலதான் குவாரண்டைன். உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது எவ்வளவு ஒரு அசுத்தமான ஒரு இடம் பாருங்க. அப்போ அந்த அசுத்தமான இடத்துல யாரு குடியிருக்கிறானா, பல்லாயிரம் பிசாசு அங்க இருக்கு. எத்தனை? பல்லாயிரம் பிசாசு அங்க இருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூட்டிக்கிட்டு வராரு. சீஷர் வந்து, அதாவது இது நீங்க நல்லா கேளுங்க, ஏன்னா பைபிள் வந்து நீங்க ஏல இருந்து Z வரைக்கும் படிச்சா உங்களுக்கு புரியும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை கூட்டிட்டு அந்த கெத்செமனே பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னால படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியுங்க, இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துக்கு தான் வராரு போல. அவர் அங்கதானே சரி பண்ணுவாரு, யூத ஜனங்கள் தானே சரி பண்ணுவாரு. எதுக்கு புறஜாதிங்க இருக்கிற இடத்துல, இந்த பண்டிகை இருக்கிற இடத்துலயே இயேசு வராரு? அசுத்தமான இருக்கிற இடத்துக்கு எதுக்கு இயேசு வராரு? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், நம்ம அங்க டீல் பண்றோம், யூதர்களை நம்ம டீல் பண்றோம். அதே நேரத்துல புறஜாதிகள், நம்ம அவிசுவாசிகள், நம்ம ரட்சிக்கப்படாதவங்க, நம்மளாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அறியாதவங்க, நம்ம மேல பாசம் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன். அப்போ ஆண்டவர் யூதர்களை சரி பண்ணிட்டு அவர் நேரா கெத்செமனேக்கு வராரு. அங்க வர நேரத்தை பிசாசு பார்த்துட்டான். அவனுக்கு பயம் எடுத்துருச்சு. ஏன்னா அங்க 10,000 பிசாசுக்கு மேல இருக்கு. லேகியோன் பிசாசு அங்க இருக்கு ஒருத்தனுக்குள்ள. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்னத்தம்மாங்க சம்பவம் நடக்குது? பிசாசு பார்த்தா முடியாது, பெரிய பெருங்காற்றை கொடுத்து அந்த போட்டு பயணத்துல இருக்கிறவங்க சீஷர்களையும் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடணும்னு ஒரு திட்டம் போட்டுட்டான். அப்ப அந்த பெருங்காற்றை யாரு கொண்டுட்டு வந்தா? பிசாசு. பெருங்காத்து வந்து பிசாசு கொண்டுட்டு வந்தான். அதாவது இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கா, சீஷருங்க பதறாங்க. என்னத்த பதறாங்க? பைபிளை படிச்சு பாருங்க. அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம், ஆண்டவரே நாங்க செத்து போறோம், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அந்த பெருங்காற்று. அப்ப அந்த பெருங்காற்று யாரு கொண்டு வந்தா? சாத்தான். அவனுக்கு தெரியும், இயேசு அங்க கால் எடுத்து வச்சாருன்னா அங்க விடுதலை உண்டு. அந்த இடத்த கெத்செமனேக்கு போனார்னா விடுதலை உண்டு. பிசாசு வந்து அதுக்கு அங்க வேலை இருக்காதுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்து சீஷர்கள் வந்து ஏசுனாரு, என் கூட, அதாவது அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. ஏன்னா இவனுங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தை பார்த்தானுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையானவர்னு தெரியும். அப்படி இருந்தும் இவனுங்க அந்த காத்தை பார்த்துட்டு ஆடிட்டானுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஏஞ்சி அந்த காற்றை அதட்டுறாருங்க. அல்லேலூயா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பிசாசு காத்தால அழிப்பான், சில காரியம் அவனால செய்ய முடியும் இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர் உலகத்தை படைச்சவர். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை படைச்சவரு. எல்லா சர்வ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இயற்கைகள், காற்றுகள், கடல்கள், அவரு ஒரு வார்த்தை அதட்டுனா அடங்கும். அதை செஞ்ச உடனே கடல், காற்று எல்லாம் அமைதியாயிருச்சு. அதனாலதான் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கைக்கு நான் வரேன். உங்க வாழ்க்கையில பெரிய காற்று வரும், பெரிய அலை வீசும்.
விதியை நினைச்சுக்கிட்டு இவங்க மாதிரி செஞ்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மாதிரி, இயேசுவே நாங்க சாவப்போறோம் செஞ்சிடாதீங்க. ஐயோ நாங்க தோத்து போறோம், ஐயோ நான் கடல்ல விழுந்துட்டேன், என் வாழ்க்கை போச்சு செய்யாதீங்க. ஐயோ நான் பரீட்சையில ஃபெயில் ஆக போற கஷ்டமான கேள்வி செய்யாதீங்க. ஐயோ நான் வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே செய்யாதீங்க. ஸ்கூல்ல எல்லாம் ஒதுக்குறாங்களே செய்யாதீங்க. சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்ன பார்த்துக் கொள்வீங்க, விதி என்ன ஒண்ணு செய்யாது. விதி என் கால், சொல்லுங்க, விதி என் கால் கீழ். விதி என்ன ஒண்ணு பண்ணாது. இயேசுவே நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். கெட்டது என்ன ஒண்ணு பண்ணாது, எல்லாம் நல்லதா மாறும்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, இந்த நேரத்துல கூட நம்ம எப்படியாக எழுந்த வண்ணமாக, என் பிரியமானவர்களே, ஒரு காரியம் நான் சொல்றேன் உங்ககிட்ட, என்னன்னாக்கா, நீங்க ஆண்டுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு. ஆண்டோடைய கரத்துல நீங்க இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முத நம்ம பார்த்த மாதிரிங்க, யோபு பாருங்க, ஏன் யோபு வந்து பாதுகாப்பா இருந்தானாக்கா, ஏன் சாகலைன்னா ஆண்டோடைய கரத்துல இருந்தான், ஆண்டோடைய ஆசீர்வாதத்திலே பாதுகாப்புல இருந்தான். ஆனா யோபோடைய பிள்ளைங்க அந்த பாதுகாப்புல இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, நல்லா கேட்டுங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, சைன் வைக்கிறீங்க, மாசம் இன்சூரன்ஸ் காசு கட்டுறீங்க, உங்களுக்கு மெடிக்கல் கார்டு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா, கவர் பண்ணாதா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தாலும் அந்த மெடிக்கல் கார்டு காமிச்சா கவர் பண்ணும். ஏன்னா நீங்க இன்சூரன்ஸ் மாசம் கட்டுறீங்க, மெடிக்கல் கார்டு வச்சிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல கவரிங், உங்களுக்கு வைத்தியம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுவே நீங்க இன்சூரன்ஸ் காசை கட்டிட்டு திடீர்னு கட்டாம விட்டுட்டீங்கன்னா, நீங்க மெடிக்கல் கார்டு எடுத்துட்டு போனா கூட ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணுமா, இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா? இன்சூரன்ஸ் கார்டு என்ன சொல்லுவான், நீங்க எனக்கு சரியாவே காசு கட்டல. அதே மாதிரிதாங்க, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நீங்க இருக்கும் போது அவரு கூட நல்ல உறவுல இருந்தாதான் உங்களுக்கு அந்த கவரிங் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உறவுல அவரு கூட இடைவிடாம ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கவரிங், உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவரோட பேசுறதை நிப்பாட்டிட்டீங்கன்னா, அவரோட கூட உறவுல இல்லைன்னா, பிசாசு காற்ற போல, வண்ணாந்திரத்துல வந்தா அந்த காற்ற போல உங்களை அடிச்சு உங்க கதையை முடிச்சிருவான். ஆகவே நீ இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போது, அவர் பக்கத்துல நீங்க நிற்கும் போதுதான், அந்த சீஷர்கள் பக்கத்துல நின்னாங்க பாத்தீங்களா, அவர் பக்கத்துல நிற்கும் போதுதான் உங்களுக்கு அந்த கவரிங், உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும். சோ எல்லாரும் கரங்களை உயர்த்தி